ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பேக்குள்ளே 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரே பேக்கை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பற்றி ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறேன். இன்னொரு ப்ராடக்டான அன்பாக்சிங் நான் அப்புறம் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எடுத்துருக்கிறது நம்மளோட அமேசானில் தான் எடுத்திருக்கேன், அமேசான் இந்தியா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அந்த தீபாவளி சேல் இருக்குல்ல, அக்டோபர் 8 ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு மெகா சேல்னு தான் நான் எடுத்திருந்தேன். ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ அதான் எடுத்திருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். இந்த அமேசான் சேலில் சூப்பராக பார்த்தீங்கன்னா சேல் போட்டிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸஸ், 2 இன்வாய்ஸ் இருக்கும். அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கைஸ் அந்த ப்ராடக்ட். நம்மளோட H150 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமிங் ஹெட்செட்டு, மைக்கோட அவைலபிலிட்டி. இது எஸ்பெஷலாக என்னோட விலாகிங்காக தான் எடுத்துருக்கேன். விலாகிங்காக கிடையாது, அதாவது இந்த அன்பாக்சிங்ஸு அப்படி இல்லை நம்ம உட்காந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்த விலாக் பேசுவோம் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் விலாக், அப்படி இப்போது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் கேமிங் ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, கால் பேசுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இது எடுத்துருக்கேன். இதுதான் ஒரு ப்ராடக்ட்டு. 2வது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, ஒரு சாண்டிஸ்கோட போர்ட்டபிள் SSD 2 TB அது வந்து எடுத்திருக்கேன் என்னோடய விலாகிங்காக. ஸோ சீல்டாக அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், சீல்டாக தான் போட்டிருக்கு. இதோட அன்பாக்சிங் நான் உங்களுக்கு அப்புறம் தனியாக பண்ணி காட்டுறேன். ஸோ இதை உள்ளே வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்டு இதுதான் மக்களே, ஹெச்பியோட 150. டீட்டெயிலாக பார்த்தோம்னா உங்களோட இதில் இப்படி தான் தெரியும். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 389. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 700 இருந்தது, 699 இருந்தது. இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளோட இந்த சேலில் போட்டிருக்காங்க. அப்பேரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸிங்க்கு கிடைக்கிது. இதில் எங்கேயும் மென்ஷன் ஆகலை, பட் ஆனால் வந்து இதான் நான் இப்போது எடுத்திருக்கேன், சரிங்களா? பிக்சர்ஸ் வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். போட்டால் எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியாது. இது மைக்கை நீங்கள் டிட்டாச்சும் பண்ணிக்கலாம், அட்டாச்சும் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட். 1 டே டெலிவரி. நேற்று ஆர்டர் பண்ணால் இன்றைக்கே வந்துருச்சு. ஸோ இதான் ப்ராடக்டோட பாக்ஸிங். இது என்ன வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோன் ஆடடாக இருக்குது. அப்புறம் சவுண்ட் ஸ்டீரியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் கோடிங்லாம் கொடுத்துருப்பாங்க, ஹெச்பியோட ப்ராடக்ட்டு. அண்ட் இது வந்து உள்ள என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. கம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிசியோட, லேப்டாப்போட, ஃபோன்ஸோட ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் எவ்வளோ போட்டிருக்காங்களா, பில்ட் இன் மைக்ரோஃபோன், ஓகே, அதான் தேவையில்லை. ஸோ பின்னாடி வந்தோம்னா நமக்கு ப்ரைஸிங்லாம் போடுக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா ப்ரைஸிங். ஆக்சுவலாக நான் எடுத்துருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 டைம்ஸ் கம்மின்னு நினைக்கிறேன். 3 டைம்ஸ் வச்சுக்கலாம், 3 டைம்ஸ் கம்மி. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். இது வந்து மேனுஃபேக்சர்டு இன் சைனா நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏதோ செலாங் வில்லேஜ் என்ன போட்டிருக்கானுங்க. ஸோ ஓகே, அது வந்து மோஸ்ட்லி சைனா தான். இம்போர்ட்டட் வந்து பெங்களூர்லேருந்து, சரிங்களா? மேனுஃபேக்சர்டே வந்து ஹெச்பி பெங்களூரா? அப்போ இது தான் மேலே இருக்க மேனுஃபேக்சரும் இருக்குது, கீழே இருக்க மேனுஃபேக்சர், 2 மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. சரி, ஓகே, எல்லாம் நமக்கு தேவையில்ல மக்களே. ஸோ வாங்க இது ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சீல்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, பார்க்க ஆக்சுவலாக சீல்டாக தான் தெரியுது, ஆனால் சீல்டு ப்ராடக்ட் இல்லை. ஏன்னா யாரோ இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேம்பர் தெரியுதா? ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. சரி, இன்வேஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவங்க ஓப்பன் பண்ண மெத்தட்லேயே ஓப்பன் பண்ணலாம். சீல்டாக இருக்கா? டபுள் டேப் போட்டிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. சரி, எனிவேஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதான் கைஸ் மேனுவல் இருக்கும் உள்ள. ஒரு ஹெச்பியோட மேனுவல், 2 மேனுவல் இருக்குது. இது என்னன்னு தெரியல. இது வந்து வாரண்ட்டி நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஹெச்பி சப்போர்ட் வாரண்ட்டி கிடையாது இதுக்கு, பட் ஹெச்பி சப்போர்ட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் நீங்கள் இதுக்கெல்லாம் கால் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளோட மைக், சரிங்களா? ஸோ மைக்கோட ஃபெசிலிட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி வேணால் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஜூம் ஆகத்தான் தெரியல. ஸோ இதான் மைக். ஓகே, இது அப்புறம் வரலாம். மைக் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் இது கூட நம்மளுக்கு இயர்பட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, நம்மளோட காதுக்கேற்ற இயர்பட்ஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளோட மைக் இன் த சென்ஸ் ஹெட்ஃபோன்ஸ். கேர்ஃபுல்லாக வெளியே எடுத்துருவோம்.
number 1 and number yes number 2. ஸோ அதான் கைஸ் பாக்ஸை தனியாக வச்சிடலாம். அண்ட் இதுதான் கைஸ் நம்மளோட ஹெட்ஃபோன். கம்ஸ் வித் இங்கேயும் மைக் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அது போடாமல் கூட நீங்கள் மைக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நம்மளோட இயர்ஃபோன்ஸ். இது வந்து இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஹெச்பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் எஸ் உங்களுக்கு இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பீஸும் ஓகேவாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக டஸ்டியாக இருக்குது, தட் இஸ் ஓகே. அண்ட் இதான் வந்து இயர்பீசஸ். ஓகே, பார்க்கறதுக்கு ஓகேவாக தான் தெரியுது, டிசைனும் ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் இங்கே தான் உங்களுக்கு அந்த மைக் வந்து வரும். ஐ திங்க் 2.5 mm நினைக்கிறேன் ஜாக்கு. ஓகே, அதான் அப்புறம் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 mm. நீங்கள் சைஸ் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சின்னதாக இருக்கா, இது பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இதான் சைஸு. ஐ திங்க் இது 2.5க்கும் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா 3.5 இருக்குது TRRS. ஓகே, ஸோ அந்த மைக்கு லைக் அந்த போர்ட்டு. அண்ட் கேபிளோட லென்த் பார்த்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுட்டி வைக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ இதான் கேபிளோட லென்த் நல்லா தான் இருக்குது மக்களே, பெருசாக இருக்குது. ஸோ குட். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் மாதிரி என்னென்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன். உங்களோட சிஸ்டமில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த ஆடியோ அண்ட் மைக் அவுட்புட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா, இது நம்மளுக்கு தேவைப்படாது. இது வந்து நீங்கள் பிசியில் வச்சு யூஸ் பண்ணும்போது, இந்த டெஸ்க்டாப்ஸில் வச்சு யூஸ் பண்ணும்போது, இந்த காலிங்காக யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் இந்த அடாப்டர். இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இதுக்காக தேவைப்படுதான் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாத ஒரு ஐட்டம் தான், தனியாக வச்சுருவோம். ஸோ எஸ், இதான் கைஸ் மைக்கு. இதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி அட்டாச் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக உட்காந்துரும். நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு, இது வந்து ஐ திங்க் வந்து ரைட் இயரில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு உட்காருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு உட்காருது. ஃபுல்லெல்லாம் உட்காரல, ப்ராப்பராக உட்காரல, பட் ஓரளவுக்கு உட்காருது. ஓகே, இதை நான் அப்புறம் வந்து நான் போய் செட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வளைஞ்சிருக்கு. இப்படி தான் இருக்குமா? ரெண்டுமே லைட்டாக உங்களுக்கு டேமேஜ் இருக்க மாதிரியும் தெரியுது. இங்கே தெரியுதா உங்களுக்கு? பெல்ட்டு அப்படி தானான்னு தெரில, உடஞ்சி இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க, இந்த பக்கம் அப்படி தான் இருக்கா, இன்னொரு காதும் அப்படி தான் இருக்கா? ஓகே, இதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ டிசைன் நினைக்கிறேன் இது. ஓகே, இதுவும் உடஞ்சி தான் இருக்குது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்டு. ஓகே, இதை நான் எதுக்கு எடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்களை ஆக்சுவலாக வந்து நான் வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். வாக்கிங் இந்த சென்ஸ் நம்ம வந்து வெளியே போகிறோன்னா அந்த வாக்கிங்காக கிடையாது. நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி சிலதான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட்செட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அப்படின்னாலும் கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வந்து எடுத்திருக்கேன். ப்ளஸ் என்னோடய விளாகிங்ஸ், நான் வந்து ரூமில் உட்காந்து விளாகிங் பண்ணுவேன். ஸோ இந்த விளாகிங் இன் சென்ஸ் ஏதாவது டாபிக் பற்றி பேசும்போது எனக்கு வந்து இந்த மைக் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து எடுத்திருக்கேன். சீப் குவாலிட்டி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சீப் குவாலிட்டி, சீப் ப்ரைஸிங்கில் எடுத்திருக்கேன். குவாலிட்டி சீப்புன்னு எனக்கு தெரியல, பட் சீப் ப்ரைஸிங்கில் எடுத்திருக்கேன். 400 வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி எடுத்தால் 600 சம்திங் இருந்தது. சரி, ஒரு 200 கம்மியாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க, இதை வந்து நம்ம போய் சிஸ்டமில் செக் பண்ணலாம். சிஸ்டமில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணுறேன். சாரி ஃபார் த நாய்ஸ், பின்னாடி நாய்ஸ் வரலாம், வந்ததுலாம் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இப்போ நம்ம போய் பிசியில் போய் இதை உட்காந்து ரெக்கார்டர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுதா இல்லையா, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது இது மாதிரி எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் இந்த மைக்லேயே வருதா. சில பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வருதா இல்லையான்றது எல்லாமே செக் பண்ணுவோம். நான் இப்போ இந்த மைக்கில் நான் செக் பண்ண போகிறது கிடையாது. நான் இந்த மைக் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, பட் இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மைக்கில் கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம வாங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ மக்களே, இப்போ நான் வந்து பிசிக்கு வந்துட்டேன். என்னோட ஹெச்பி பிசிக்கு வந்துட்டேன் கீழே. அண்ட் எஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஹெச்பியோட H.50 வயர்டு மைக். அதை தான் நான் இப்போ அட்டாச் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்களா, அந்த மைக்கை தான் இப்போ அட்டாச் பண்ணி நான் அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி நடக்குது, லைக் அவுட்டர் நாய்ஸ் எப்படி கேட்குது அப்படின்ற முதல் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபேன் ஓடிட்டுருக்கு மேலே. பட் ஃபேன் ஓடி இருந்தாலுமே அந்த ஃபேன் வந்து கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டிவி ஆன் பண்ண போகிறேன்.
ஸோ டிவி இப்போ ஆன் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் சேனல் ஓடிட்டுருக்கு, நம்மளோட பாலிமர் நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சைட் பை சைடு சவுண்டு கேட்குதான்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதான் பார்த்தீங்கன்னா இதோட நாய்ஸ் கேன்சலேஷனோட பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு கேன்சல் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருசாக வந்து நாய்ஸஸ் பெருசாக கேட்கல. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பேசுனீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாய்ஸஸ் வந்து கேன்சல் ஆக ஆரம்பிக்கும். அது அப்படி ஆகலைனா கூட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே பண்ணுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலவங்க என்ன அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு வந்து நான் அட்டாச் பண்ணியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி ட்ருன்னு சத்தம் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை மக்களே, உங்களோட பிசியில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது, இப்போ நான் வந்து பிசியில் தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிசியில் கனெக்ட் பண்ணும்போது உங்களோட பிசி பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லாகிங் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போதோ நீங்கள் என்ன பண்ணாங்க உங்களோட பிசியை சார்ஜர்லேருந்து எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து மோஸ்ட்லி வராது. ஏன்னா எனக்கும் அந்த இஷ்யூ வந்து எனக்கே தெரியாது. பட் ஃபைனலாக அந்த எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட நார்மல் மைக்ஸே, அது இந்த போயா மைக்காக இருக்கட்டும் இல்லை வந்து மோனா மைக்காக இருக்கட்டும், அதுலேயும் அந்த இஷ்யூ வந்தது. பட் அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் வந்து வரலை. இந்த மைக்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து நான் இப்போ போட்டு பார்த்தேன், எனக்கு அந்த இஷ்யூ வந்தது. பட் இப்போ வந்து நான் அந்த எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ்லாம் எடுத்துட்டேன், என்னோட சார்ஜர்லாம் பிடிங்கி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ உங்களுக்கு வராது. பட் பேக்ரவுண்டில் லைட்டில் ஷின்னு சத்தம் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டாக இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம இருக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான எடிட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, லைக் அடோ ப்ரீமியராக இருக்கட்டும் இல்லை வந்து மூவிஏவிஐ அந்த மாதிரி சில எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் நாய்ஸை கேன்சலேஷன் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ இதான் இந்த ப்ராடக்டோட பேஜு. ஸோ HP 150 அதோட பேஜ் இது. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரைஸிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 389. ஆக்சுவலாக இதோட ப்ராடக்ட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ரொம்ப ஹை. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 800 rupees, 799, 900 அந்த மாதிரி தான் இதோட ப்ராடக்ட் ப்ரைஸிங் வந்து இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி வாங்கணும்னு நினைக்கும் போது இதுதான் இதோட ப்ராடக்ட் ப்ரைஸிங் இருந்தது. 699, 700 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. சரி, எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து குறைச்சி இப்போ அமேசான்லேயும் சரி நம்மளோட வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலையும் சரி இன்னத்துலேயும் வந்து 389 வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் உடனே நான் எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் 400 ரூபா. ஸோ 400 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒர்த்து தான் மக்களே. HP அதுவும் ஒரு ஒயிட் மைக் கிடைக்குது அப்படின்னா ஒர்த்து தான். ஸோ இது வந்து எடுத்துட்டேன். ஹவு இட் டிஃபர்ஸ் வந்து நார்மல் மைக், நம்மளோட நார்மல் மைக்ஸ் இருக்கும்ல, அது இந்த மாதிரி மைக்ஸோட எப்படி டிஃபர் பண்ணுதுன்னா எஸ் அந்த எக்ஸ்ட்ரா மைக்கு தான், இந்த எக்ஸ்ட்ரா மைக்கு தான் வந்து நம்மளுக்கு இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கிளாரிட்டி நீங்களே பார்த்துருக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணும்போது இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டராக மட்டும் இல்லை, இன்னும் 3 விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், கேமிங் மைக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் மைக்ன்றது நீங்கள் மைக்கை போட்டு நீங்கள் கேமிங்காகவும் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இயர்ஃபோன்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ரெண்டாவது விஷயம். நீங்கள் இயர்ஃபோன்ஸ் நீங்கள் காதுலையும் கேட்டுக்கலாம், அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பேசவும் செய்யலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மைக் யூஸ் பண்ணப்படுது. ப்ளஸ் நீங்கள் காலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கால்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, கால்ஸ் பேசுறது, லைக் கால் சென்டர் மாதிரி நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஏதாவது வீட்டில் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அவங்க பேசுறதும் நீங்கள் கேட்டுக்கலாம், நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் நார்மல் இயர்டு மைக் மாதிரி நீங்கள் அதை யூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் மைக்கோட குவாலிட்டியும் கேட்டிருப்பீங்க. இயர்ஃபோன்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி மஃப்டு வாய்ஸ் மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஓகேவாக தான் இருக்குது. நாட் ஆஸ் தி குவாலிட்டி ஆஃப் தி நார்மல் நம்மளோட போட்ஸோட மைக்ஸ் இருக்கும்ல, போட்ஸோட இயர்ஃபோன்ஸ் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிள் குவாலிட்டியாக தான் இருக்குது. கால்ஸுக்கு நல்லாயிருக்கும், பட் நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்கணும் இல்லை வந்து கேமிங்க்கு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக நான் வந்து பார்க்கல. அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. எனக்கு வந்து இது நான் எடுத்தது வந்து இதான் மெயின் ரீசன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு யூஸ் பண்ணணும் தான் என்னோட மெயின் ரீசன். ஸோ இது எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு மக்களே. ஸோ இது வந்து இட் இஸ் மச் பெட்டர். ஸோ இதான் கைஸ் இந்த மைக்கோட வந்து ரிவ்யூ. அண்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் போய் நீங்கள் இந்த பேஜில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பேஜோட டிஸ்கிரிப்ஷன் லைக் பேஜோட அந்த வெப் லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவைலபிலிட்டி பற்றி அண்ட் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு. அந்த மட்டும் இல்லை ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. இப்போ 4 ஸ்டாரு 3 ஸ்டார்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஒன்று தான் 1 ஸ்டார் பார்த்தேன், மற்ற எல்லாமே 3-4 ஸ்டார்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இட் இஸ் ஆல் குட் அப்படின்றதால தான் இதை நான் வந்து எடுத்துட்டேன் மக்களே. ஓகேங்களா. அண்ட் இயர் பிளக்ஸ் இஸ் ஆல்சோ குட். இயர் பிளக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உட்காந்துருச்சு. ரொம்ப டைட்டாகவும் உட்காரல, ரொம்ப வந்து லூஸாகவும் உட்காரல. எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஸோ ஐம் யூஸிங் இட் நவ். எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மைக் குவாலிட்டி நீங்கள் இப்போ கேட்டுருந்துருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இயர் ப்ளக்ஸில் குவாலிட்டி மட்டும் இல்லாமல் இயர்ஃபோன்ஸோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட், பட் எனக்கு அது தேவையில்லை. ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா எஸ் யூ கேன் வெரி வெல் யூஸ் இட் ஃபார் தி vlogging பர்பஸஸ். நீங்கள் வந்து vloggingகாக இஃப் யூ வாண்ட் யூஸ் திஸ் மைக்னா திஸ் இஸ் வெரி வெரி குட். you can definitely use this mic, but if you want to use this as a earphones for listening songs or movies, no, this will not work out. This is not a very good quality earphones for that. Okay, it will not give you much performances. So that is the review about this product. So இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ், with another beautiful product review. So until this, Rajesh signing off. Take care and bye guys.